யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. நந்தினி, என்னாச்சு? அழுகுறீங்களா? சார் எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல நந்தினி, துளசிய இப்படிலாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதில்ல. அதுவும் நீங்க கொடுத்த துளசி பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரிலாம் ரோஹித்தோட காஃப் ப்ராப்ளம் தீரணுன்றதுக்காக செஞ்சோம். சார் எப்பவுமே அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடாதீங்க சார். அதை அவங்கள கஷ்டப்படுத்துன்றதை யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது அடுத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நந்தினி, நான் உங்களை ஒரு கொஷின் கேட்கலாமா? இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி அழுகிறதே ஃபஸ்ட்டு சில்லித்தனமாக தான் இருக்குது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ். நந்தினி, எனக்கு ஒன்று புரியல. உங்கள் ஃபீலிங்ஸை நாங்கள் எங்கே ப்ளே பண்ணோம்? சார் இப்போ இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என் மனசை கஷ்டப்படுத்தாதான்? இது என்னோட ஃபீலிங்ஸ் தானே. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் புரியல. இதில் உங்களோட ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குது எனக்கு சொல்கிறீங்களா? இதில் உங்களோட ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குன்னு தான் எனக்கு புரியல. ஒரு துளசிக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ அழறீங்கன்னு எனக்கு புரியல. கோவிலில் நார்மலாக கொடுத்தாங்க துளசின்னு சொன்னீங்க, அதை நாங்கள் கேட்டோம், நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதை நான் இப்படி யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன உங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க வச்சிருந்த துளசி செடி உடஞ்சப்ப நீங்க ஏன் சார் ஃபீல் பண்ணீங்க அப்போ? ஆமா நந்தினி, நான் ஃபீல் பண்ணேன். லாஜிக் இருக்குல்ல, நான் வளர்த்த துளசி செடி, நான் சென்டிமெண்டா வச்சிருந்த துளசி செடி, அது உடஞ்சப்போ நான் ஃபீல் பண்ணேன். அதுல லாஜிக் இருக்குல்ல. நீங்க பேசுறதெல்லாம் லாஜிக் இல்லையே. இது நீங்க வச்சிருந்த துளசியா இல்ல நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு வந்த துளசியா சொல்லுங்க. ஐயர் ஒரு தேர்ட் பர்சன், அவர் கோவில்ல எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த துளசி. அதுல உங்களோட ஃபீலிங்ஸ் எங்க இருக்கு நந்தினி? சார் அது ஒன்றும் ஐயர் கொடுத்த துளசி கிடையாது. ஐயர் கொடுத்த துளசி கிடையாதா? அப்புறம் நீங்கள் சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கும் துளசி சென்டிமெண்ட் உண்டு. அதனால அது நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த துளசி. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு எப்படி கொடுக்காம இருக்கிறதுன்னு தெரியல, கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல சார். சரி ஓகே நந்தினி, அப்படி இருக்கும்போது அந்த துளசியை ஏன் என்கிட்ட கொடுத்தீங்க? கோவில் ஐயர் கொடுத்ததுன்னு தானே சொன்னீங்க, அதனால தானே நானும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் ஒரு துளசி செடி வச்சிருக்கேன், நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கேன். அதை யார் கேட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தரமாட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? உங்களோட சென்டிமெண்ட் இவ்வளோ தூரம் அழுகுறீங்க, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த துளசியை நான் கேட்டோன்னே கொடுத்தீங்க? தெரியல சார், அதான் எனக்கும் தெரியல. நீங்கள் கேட்டோன்னே ஏன் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல, ஏன் கொடுத்தனுன்னு தெரியல. ஆனால் அதை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். நான் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கிற துளசி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேணும்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி அவங்க எதுவும் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் மனிதாபிமானத்தில் கேட்குறாங்களேன்னு நானும் கொடுத்துருப்பேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி யாரும் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறது கிடையாது சார். நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறது, பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறது, இதெல்லாம் அந்த துளசி ஏதோ கொடுமை பண்ணுற மாதிரியே என் மைண்டுக்கு போய் ஃபிக்ஸ் ஆகுது. இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒருத்தர்கிட்டயா கொடுத்தோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. துளசியை எல்லாரும் இப்படி தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் அப்படி தானே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுறதை பார்த்தா ஏதோ ஒரு உயிருள்ள ஜீவனை நான் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அது வெறும் துளசியா ஒரு இலையா தெரியலாம் சார். எனக்கு அப்படி கிடையாது, அது ஒரு உயிருள்ள ஜீவன் தான். புரியல சார், அந்த துளசி தான் சார் எனக்கு எல்லாமே. என் லைஃபே அந்த துளசி தான் சார். ப்ளீஸ் சார், இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதீங்க. இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னால் தாங்கவே முடியல. நான் போகிறேன் சார். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது சார். எனக்கு தெரியாது நந்தினி, உங்களுக்கும் துளசிக்கு இப்படி ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக நீங்கள் கொடுத்த துளசியை யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி உங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிற நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்க தேவையில்ல. அதுதான் சார் எனக்கும் புரியல, நான் ஏன் கொடுத்தேன்னு. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி, எனக்கு கொடுக்கணும்னு தோணிருக்கு, அதனால கொடுத்துருக்க. நானும் உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பண்ணலடி. உன் மனசில் இந்த துளசி யாருன்றதை நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நானா சொன்னா உனக்கு புரியாதுடி. சாரி நந்தினி. நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா எனக்கு தெரியல. ஆனால் என்னால் இப்படி பார்க்க முடியல சார். ப்ளீஸ் எனக்கு ஒரு 1/2 hour டைம் தரீங்களா?
தப்பு தான் சார், உங்ககிட்ட நான் கொடுத்தது தப்பு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தீங்க, ஏன் என்கிட்ட கொடுத்தேன்னு கேட்குறீங்க. கரெக்டு தான் சார், நான் கொடுத்தது தப்பு தான். ஐ நீட் ஆஃப் நோ டைம் சார். நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்தின? பாத்தியா சஞ்சய் என்ன சொல்லிட்டு போறான்னு? அவ லைஃபே இந்த துளசிதான் சொல்லிட்டு போறா. அப்ப அந்த அளவுக்கு நினைக்கிறா தானடா? அதான் நினைக்கிறாங்கன்னு தெரியுதேடா. டைரக்டா அப்ரோச் பண்ணலாம்ல. இல்லடா, அப்படி நான் டைரக்டா கேட்டா அதுக்கப்புறம் இவ்வளோ பேச மாட்டா. என்னை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பா. இதுக்கப்புறம் அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவள் லைஃபே துளசிதான் சொல்லிட்டா. இதையும் தாண்டி அவகிட்ட எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னடா சொல்ற சஞ்சய்? இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணே என்னை நீயே காக்க, கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. டேய் கார்த்தி, இன்னுமாடா அவுட்புட் வரலாம்? வந்துடும் தான் நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இன்னொரு 10 minutes டைம் எடுக்கும். டேய் கார்த்தி, நீ ஏதாவது ஜாபை ரிசைன் பண்ணுற முடிவில் இருக்கியாடா? அட பைத்தியமே, ஏன் இப்போ இப்படி கேட்குற? இல்லடா, நான் எதுக்கு படிச்சேன்னு தெரியல, என்ன படிச்சேன்னு தெரியல. இப்போ என்ன வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு காலேஜில் சொல்லியே கொடுக்கல. ஏதோ நீ இருக்கிறதுனால அப்படியே உப்புக்கு சப்பானியா கற்றுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குடா. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நீ எப்போ என்ன முடிவெடுக்கிற, என்ன பண்ணுற, ஒன்றுமே புரிய மாட்டுது. அதனால தான் கேட்குறேன். அப்படி நீ ஏதாவது ஜாபை ரிசைன் பண்ணுற மாதிரியா இருந்தா முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போடா. இப்பாவி. ஆமாண்டா, நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னடா? சரி அதெல்லாம் விடு. நீ எப்பவும் பேசுகிற லூசுத்தனமான பேச்சு தான். அதை நான் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ண. ஏய், என் புலம்ப லூசு தனமாவா தெரியுது உனக்கு? அப்படிதான் அப்பட்டமா தெரியுது. இப்போ என் டவுட்டை கிளியர் பண்ணவே மாட்டியா? சொல்லும், சொல்லி தொலையும். ஆமா, என் பவிக்கு என்னாச்சு? காலையில வந்து ஏதோ வீட்டில் ப்ராப்ளம், 5 லட்ச ரூபாய் பணம் வேணும், உன்னால ரெடி பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டான். பொறுமையா பேசுடா, என்ன கத்த பக்கத்துல இருக்கறவங்க கேட்றோம். சரி, என் ஆளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாது. பைத்தியமே, அதுக்கு எதுக்கு நீ பொறுமையா பேச சொன்ன? அது எதுக்குன்னா, அவ என்கிட்ட வந்து கேட்டா, உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாடி, உன்னால ஏதாவது மினிமமா பணம் ரெடி பண்ணி தர முடியுமாடின்னு. நான் அவகிட்ட இதே தான் கேட்டேன். எதுக்குடி உனக்கு இவ்வளோ பெரிய பணம், அதுவும் சடனாக கேட்குற, எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அவள் எனக்கும் ஆன்சர் சொல்லடா. அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் தண்ணியிலே தான் மிதப்பாரு. அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டகரின்னு எனக்கே புரியாது. அவங்க தம்பி ஒருத்தன் இருக்கான், இவ இருக்கா. மற்றபடி அந்த ஃபேமிலியில் என்ன பிரச்சனையாக இருக்கும்? அவங்க அப்பா கிட்ட ஒரு டைம் பேசியிருக்கேன். ஆனால் ஹெல்த் இஷ்யூன்லாம் யாருக்கும் அவர் சொன்னது கிடையாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியலடா, வேற ஏதோ பிரச்சனைக்காக தான் கேட்குறா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொன்னால, அவங்க அம்மா ஒன்றும் இவளோட அம்மா கிடையாது. அப்புறம் பவியோட அம்மா இறந்துட்டாங்கடா. பவியோட அம்மா இறந்ததுக்கப்புறம் இவளையும் இவ தம்பியும் பார்த்துக்கிறதுக்காக அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இருக்காங்கல்ல அவங்க பவியோட சித்தி. என்னடி சொல்கிறேன்? சித்தியா? ஆமாம், எப்பவும் போல் நம்ம கேள்விப்படுற விஷயந்தான். சித்தி குடும்பம் நிறையாவே இருக்கும். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா. எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் காலேஜ்க்கு வருவா. திரும்ப போயும் நிறைய வேலை இருக்குன்னுவா. நிறைய டைம் காலேஜ்லேயே உட்காந்து ரெக்கார்ட்லாம் ஃபினிஷ் பண்ணுவா. ஏன்னா வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டு வேலை செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னால் முடியாதுடி, அதனால் நான் இங்கேயே ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறேன்லாம் உட்காந்து எழுதுவா. இவ்வளோ பண்ணுறாங்க, இவளை எப்படி படிக்க விட்டாங்க? அதுவும் பிஇலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அதான் அவங்க அப்பா பிடிவாதத்தினால காலேஜுக்கு விட்டாங்க. அதுவும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால படித்தாடா. அப்புறம் பார்ட் டைம்லேயும் இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கே போய் ஈவினிங் ஜாபும் பாப்பா. 1 or 2 hours பாப்பா. அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் ஃபீஸ் கட்டுவா. அவங்க தம்பியை பார்த்துக்கிட்டா. இப்போ அவங்க தம்பியும் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான். அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு எய்மோடய படித்தா. இப்போ அவள் வேலைக்கு வந்துட்டா. அவங்க தம்பியும் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான். ஆமாம், அவங்க சித்திக்கு எதுவும் குழந்தை இல்லையா? அவங்களுக்கு குழந்தை இல்லடா, என்னன்னு தெரியல. குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனாலே இவளையும் இவங்க தம்பியையும் ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் ஒரு குழந்தை தங்கலை, இவளுங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், யாரோ பெத்த பிள்ளைக்கு நான் ஏன் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் அவங்க சுரண்டிக்க தான் பார்ப்பாங்க. இவளுக்கும் இவங்க தம்பிக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கடா. ஏதோ அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அப்படியே கொடுமை பண்ணாத மாதிரி, அவர் கண் பார்வைக்கு எதுவும் தெரியாத மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவருமே குடிச்சிட்டு தானடி சுற்றுறாரு, பொறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் என்னதான் குடிச்சிட்டு சுற்றினாலும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பவிக்கு ஏதாவது தேவைப்பட்டா அந்த மாதிரிலாம் அவர் அமௌண்ட்டு கொடுத்துட்டு தாண்டா இருப்பார். குடிப்பார். அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தை மறக்க குடிச்சிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவி கஷ்டப்படுறான்றது கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல. அவர் குடித்தாலுமே சம்பாத்தியத்தெல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு தாண்டா இருக்காரு. அதனால தான் அவங்க சித்தி கொஞ்சமாச்சும் அமைதியாக இருக்குது.
இப்போதான் இவ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, அவங்கள எதிர்த்து பேசலாம்ல. என்னதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் அவள் பொண்ணு இல்லடா, வெளி உலகம் என்னடா சொல்லும். அவளுக்கு தேவையில்லாமல் அவங்க சித்தி ஏதாவது பட்டம் கட்டுறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அவள் நம்ம படித்த ஆளானது மட்டும் பத்தாது, நம்ம தம்பியையும் ஆளாக்கி பார்க்கணும். இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி. நம்ம பொண்ணாக இருக்கோம், வெளியில் போனால் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இவள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கூட அவங்க சித்தி பிடிங்கிட்டு தான் இருக்குது. இவள் உண்மையான சேலரியை சொல்லாமல் கொஞ்சம் மறைச்சி வச்சு அவங்க தம்பிக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ கஷ்டம் இருக்காடி அவளுக்குள்ள. ஆனால் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நார்மலாக எனக்கு அவளை 6 மாசமா தெரியும். அவளை லவ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவள் கேரக்டர் எனக்கு பிடிக்கும். குழந்தைத்தனமாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சுல, இப்போவும் நீ அவளை லவ் பண்ணுறியா? ஆமாம், இப்போ லவ் பண்ணுறேன் தான். ஏண்டி இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கா? இதெல்லாம் கேட்டுட்டு அவளை நான் லவ் பண்ண மாட்டேன்லாம் சொல்லுவேனா? இப்போவும் சொல்கிறேன், என் பவி ஊன்னு சொன்னால் அவளை தூக்கிட்டு போய் மகாராணி மாதிரி பார்த்துக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். அது சரி. அவள் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது எல்லாமே அவளோட தம்பிக்காக தான். அவன் தம்பி நல்லா வளர்ந்து ஆளாகணும். ஏன்னா இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற யாருமே அவங்க தம்பி தங்கச்சி யாராவது இருந்தால் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு நல்லது கட்டது செய்யறதுக்கோ ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் அவள் லைஃப்பை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஓ மேலேயும் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு லவ் இருக்குதான், ஆனால் அவள் வெளியே தான் காமிச்சிக்க மாட்டா. என் பவியை எப்படி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறியே. ஃபஸ்ட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, இதெல்லாம் ஒரு நாளாச்சும் சொல்லியிருக்கேன் எங்கள்கிட்ட. ஏண்டி பவியை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா அவள் கூட காலேஜ் டேஸ்லேருந்து நீ படிச்சுட்டு வர, அதனால உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன 6 மாசமா தானே உனக்கு தெரியும், அதனால என்னை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரியல. சரி, இப்போ தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். உன்னை தனுஷ் தேடிட்டு இருந்தான் தெரியுமா? எப்போ பாரு உன் ஃபேமிலி டீட்டெயிலை கேட்டால் என்ன டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி நானே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு. பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு. மூஞ்ச பத்தியா? ஐயே, என் மூஞ்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என் பவி பார்த்துப்பா. நீ எதுவும் ஒப்பீனியன் சொல்ல தேவையில்லன்னா நீ கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன். போய் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணு போ. ஏறுமே. தேங்க்யூ. ஏ பாவி, கேன்டீனுக்கு போகிற மாதிரியா? நான் வரலடி, நீ போயிட்டு வா. நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வரேன். அப்படி என்ன தெரியும் அந்த சிஸ்டத்தையே வெறிக்க பார்த்துட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு, அதான் பார்த்துட்ருக்கேன். நீ கிளம்பு, நான் வரேன். சரி, ஓகே. என்ன ரொம்ப நேரமாக இதை என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை. ஆமாம், என்னைக்கு உனக்கு பணம் தேவைப்படுது? ஏன், ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா நீ ரெடி பண்ணுறதுக்கு? இருக்கு. ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்கு தேவைப்படுதுன்னு கரெக்டாக சொல்ல. ஏய், ரிஸ்க் எதுவும் எடுக்காத. உன்னால் ரெடி பண்ண முடிஞ்சால் மட்டும் ரெடி பண்ணு. பாவம், நீ மட்டும் என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முட்டைக்கண்ணி. என்னைக்கு வேணும்னு மட்டும் சொல்லுண்ணே. டே ஆஃப்டர் டுமாரோ. சரி, ஓகே. வேறு யார்கிட்டையும் அமௌண்ட் கேட்டுட்டு இருக்காத. ஃபுல் அமௌண்ட்டையும் நானே ரெடி பண்ணி தரேன். ஃபுல் அமௌண்ட்டுமா? அது எப்படி உன்னால் முடியும்? நீ தானே சொன்ன பையன் உன்கிட்ட கேட்டால் உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவேன், உனக்கு நிறைய காண்டாக்ட் இருக்குன்னு. அதை தான் நானும் இப்போ சொல்கிறேன். நான் பையன்ல, எனக்கு காண்டாக்ட் நிறைய இருக்குது. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவானுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன். அவனுங்களே அமௌண்ட் தரேன் தான் சொல்லியிருக்கானுங்க. அதனால நானே ரெடி பண்ணிவிடுவேன். நீ வேறு யார்கிட்டையும் கேட்காத. தேங்க்ஸ். அவ்வளோதானா? ஏன், வேற என்ன சொல்லணுங்கிறப்போ? அது முட்டைக்கண்ணி, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐ லவ் யூ மட்டும் போதும். அதுவே பெஸ்ட் எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். சொல்ல முடியாது. அது எப்படிடி எல்லா கதையும் கேட்டுட்டு சொல்ல முடியாதுன்னு ஈஸியாக சொல்லிடுறேன்? நான் எந்த கதையும் உங்ககிட்ட சொல்லன்னு கேட்கல. ஆனால் நான் எல்லா கதையும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். புரியுதா? இது என்ன டோனு? பேரு சலிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றது. ஓ, அப்படி. சரி சரி, நானும் சலிச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, சலிக்காம சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி. ஏறுமா. தேங்க்யூ. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இன்னைக்கு நம்ம எம்டிக்கு பர்த்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு உனக்கு ஏதாவது ரீசன் தெரியுமா? தெரியலையே. தெரிஞ்சாதான் சொல்லுவனே. எனக்கும் தெரியாது. ஏய், நீ தான் சஞ்சய் ப்ரோ கூட நல்லா பேசுவல்ல, அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஏண்டி நீ பணம் அரேஞ்ச் பண்ணும், உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சோகமாக தானே இருக்க. ஆனால் அடுத்தவங்க வீட்டு கதையை தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் ஆர்வமாக இருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தானே. ஐயா, நான் ஒன்றும் அதனால் கேட்க வரல. அடுத்தவங்க கிட்ட கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்களாம். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எல்லாரையும் விஷ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சாருக்கு விஷ் பண்ணால் பிடிக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் மார்னிங்கே நம்ம டிஎல் கிஃப்டோட சார் ரூமுக்கு போனாங்க தெரியுமா?
ஐயோ முட்டைக்கண்ணி வேற நோட் பண்ணிட்டா போலயே. சோகமா இருக்கிற மாதிரி தாம்மா இருக்கா. ஆனா ஆபீஸ்ல நடக்கிற எல்லாத்தையும் நோட் பண்றாளே. சொல்லுடா. இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி சாரோட பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை சார் பர்த்டேக்காக தான் விஷ் பண்ணுறதுக்கு gift வாங்கிட்டு போயிருப்பாங்களோ? ஏண்டா நம்மளாம் விஷ் பண்ணாமல் இருக்கமே, சார் எதுவும் தப்பாக நினச்சிப்பாரோ? முட்டைக்கண்ணிக்கிட்ட இப்போ என்ன போய் சொல்லி சமாளிப்பான்னு தெரியலையே. முட்டைக்கண்ணி வேற தெளிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கா. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சாலே போதும். இப்போ இவ காஃபி குடிக்க போனாலே போதுமே, உட்காந்து எல்லா கதையும் கேன்டீன்ல பேசிட்டு வந்துருவா. எத்தனை பேர்கிட்ட சொல்லி என்னென்ன பரப்பி விட போறாளுங்களோ தெரியலையே. டேய் என்ன, நான் பேசுறதெல்லாம் கேட்குதா கேட்கலையா? கேக்குது பவி. எனக்கும் தெரியல. புதுசாக தான் வந்தவங்க டிஎல். அவங்க சார் பர்த்டேக்கு தான் விஷ் பண்ண போயிருப்பாங்கன்னு நீ கெஸ் பண்றியா? வேற எதுக்காவது கூட கிஃப்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. லூசாடா நீ, லாஜிக் இல்லாமல் யோசிக்கிறேன். இன்னைக்கு சாரோட பர்த்டே, டிஎல் நல்லா சார் கிட்ட இப்பெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மார்னிங்கே கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சார் பர்த்டேக்கு கொடுக்கலாமா? வேற எதுக்காக இருக்கும்? கரெக்டு தான், லாஜிக் கரெக்டு தான். ஆனா சொல்றதுக்கு தான் என்கிட்ட எதுவும் ரீசன் கிடையாது. ஐயய்ய முட்டைக்கண்ணா, முடிச்சுக்கிட்டே தான் இருப்ப போல. உங்ககிட்ட கேட்டால் ஒரு ஆன்சரும் கிடைக்காது. என்ன கவிதா காஃபி குடிக்க கூப்பிட்டா கேன்டீனுக்கு. நான் போய் அவகிட்ட பேசி இதுக்கான கிளாரிஃபிகேஷனாக வாங்கிட்டு வரேன்னு. ஏய் இப்போ நீ காஃபி குடிக்கலாம் போக தேவையில்ல. ஒழுங்கா உட்காந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண பாரு. ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் நெருங்கிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ணணும். ஒழுங்கா வேலையை பாரு சொல்லிட்டேன். ஏன் அடுத்த மாதம் சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் தானே, அதுக்கு ஏன் இப்போவே நீ ஓவராக பண்ணுற? நீலாம் கடைசி நாளே ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன். இதில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்ன ஒழுங்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறியா? போடா, முதல்ல இந்த கதை தான் எனக்கு முக்கியம். ஏய் முட்டைக்கண்ணி போயிட்டா. அவ்வளோதான். என்னென்ன பேச போறாளுங்களோ தெரியலையே. என்னென்ன கதை வெளியே வரப்போதோ புரியலையே. டேய், நானும் நந்தினியை செக் பண்ணிட்டேன். பிளேஸ்க்கு போய் உட்காந்ததுலேருந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்கடா. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது? புரியுது சஞ்சய், நான் போய் பேசுகிறேன். டேய், நீ கேபின் விட்டு யாருமே வெளியில் வந்து பார்த்தது கிடையாது. இப்போலாம் நீ வெளியில் வர்றதே ஏன்ற கொஷின் ஸ்டாஃப்க்கு மத்தியில் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ போய் நந்தினியை பார்த்து பேசுனீன்னா ஆஃபீஸே யோசிக்க ஆரம்பிக்கும்டா. பரவாயில்ல, யோசிக்கட்டும். அவள் யாரோ கிடையாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியதானே போகுது. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் அவள் வாயிலேருந்தே சொல்ல வைக்கிறேன். அப்படி ஒரு முடிவை நீ எடுத்தினா ஓகே தான்டா. ஏன்னா நீ பேசிட்டு மட்டும் வர, எல்லாரும் அதை கொஞ்ச நாள் நோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸே வேற மாதிரி பேசும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீ எம்டிடா, அவங்க நார்மல் ஸ்டாஃப். நீ போய் பேசுறதுனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஒரு ஸ்டாஃபாக கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபும் அவங்கள வேற மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீ வெளியில் போனதே கிடையாது, யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ போய் நந்தினிக்கிட்ட பேசுகிற அப்படின்னா அந்த பாதிப்பு அவளை மட்டும்தான் வந்து சேரும். எவ்வளோ சீக்கிரம் ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு நீ புரிய வைக்கிறியோ அவ்வளவும் அவங்களுக்கு நல்லது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வை. ரொம்பலாம் டைம் எடுத்துக்க போகிறதில்ல சஞ்சய். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா யார் நினச்சாலும் அவளை என்கிட்ட பிரிக்க முடியாது. அப்படி என்ன டவுட்ரா உனக்கு? நான் தான் சொன்னனே, வெயிட் பண்ண சஞ்சய், சொல்கிறேன். கொடுத்தது நம்ம தப்பு தானே. அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பண்ணதில் அவர் மேலே தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னது தான் கரெக்டு. நம்ம ஏன் கொடுத்தோம் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட? நம்மளோட பொருள் நம்ம கொடுக்காம தானே இருந்திருக்கணும். நம்ம கொடுக்காம இருந்திருந்தாலே இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்காதுல்ல. நம்மளும் நினச்சி அழுதுருக்க தேவையில்ல. மேம் சொல்லுங்கள் பவித்ரா, என்ன வேணும்? மேம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவித்ரா. நீங்கள் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் எனக்கு ஒர்க் அலைன் பண்ணியிருந்தீங்களா, அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதான். பவி, எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரீங்களா? நானே உங்கள் பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் டைம் வேணும் பவி, ப்ளீஸ். ஐயோ மேம், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொறுமையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வேறு ஒர்க்கு பார்க்குறேன். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்லுங்கள், நானே வந்து கேட்டுட்டு போகிறேன். நீங்கள் என் பிளேஸ்க்கு வரணும்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே பவி. மேம், நீங்கள் எப்போவுமே நார்மலாக அமைதியாக தான் இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க மேம். அதனால தான் என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பவி, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே மேம். இவர் இப்படி பண்ணியிருப்பாருன்றதை என்னால் யோசிக்க முடியலதான். ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்குள்ளே இன்னுமே ஒரு கேள்வியாக தான் வந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் அவர் என்னை பார்த்த பார்வைக்கும் இன்றைக்கி அவர் என்னை பார்த்த பார்வைக்கும் அர்த்தம் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரியே தான் பார்த்தாரு. அவர் நிறைய டைம் என் கண்ணை டைரெக்டாக பார்க்கவே யோசிச்சார்.
இவ்வளோ நாள் நானே பார்க்கலனா கூட நான் நிற்கிற இடத்துக்கு தேடி வந்து என்னை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு ½ அன் ஹவர் அவர் கேபினில் இருந்திருக்கோம். என்னை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணாரே தவிர என்னை பார்க்க ட்ரை பண்ணல. ஏன் பவித்ரா, சார்? என்ன பவி, ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே சார், நல்லா போயிட்டுருக்கு. இந்த டைமும் ப்ராஜெக்ட் சக்ஸஸாக முடிஞ்சிரும்ல? ஷோர் சார், கண்டிப்பாக அதை விட பெட்டராகவே முடிப்போம் சார். சூப்பர் பவி. ப்ராஜெக்டை முடிச்சிருவீங்களான்னு கேட்டதுக்கு சார் அதே மாதிரி முடிப்போன்னு சொல்லாமல் அதை விட பெட்டராக முடிப்போன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? பாசிட்டிவ் லெவல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே ஒர்க் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. சார், கிரெடிட் கோஸ் டு நந்தினி மேம் தான் சார். ஸோ அவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ட்டால தான் எங்களால் ஒர்க்கில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ அவங்க எங்களுக்கு கைட் பண்ணுறதுனால தான் சார் இந்த அளவுக்கு ஒர்க் நாங்கள் நல்லா பண்ணுறோம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு தெரியலையே. ஓகே, கரெக்டு தான். எப்பயுமே ஹெட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸோ டீம் கரெக்டாக கொண்டு போக முடியும். உங்களுக்கு டிஎல் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் கரெக்டாக பண்ணுங்கள். சரியா? ஷோர் சார். சார், நான் போகலாமா? கிளம்புங்க. எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். எதுக்கு இப்போ இப்படி பார்த்துட்டே இருக்காரு? இது வரைக்கும் என் லைஃப்பில் எந்த பொண்ணும் கிராஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் காலத்தோட விதியாலேயோ சதியாலேயோ நீ வந்த. ஏன் கடவுளை இப்படி பண்ணனு 1000 தடவை கொஷின் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த எல்லா கேள்விக்கும் பதிலாக உன்னை இப்படி என் முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு நீயும் என்னை நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதை வாயை திறந்துதான் சொல்ல மாட்டேன். ஒரு பையனோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சரி, ஒரு பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சரி, வரப்போகிற ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை வரப்போகிற ஒய்ஃப் ஆகட்டும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறையா அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும். ஆனால் அப்படிலாம் நான் எதுவும் ஆசைப்பட்டது கிடையாது. நீ கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி என் கண்ணுக்கு நீ மூக்கு மூலியமா அழகாக தெரியுறடி. இது வரைக்கும் உன்னை பார்க்காமலே நான் லவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடி. சார், நந்தினி, ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, வர வேணாம். அது எனக்கு கிளாரிஃபை கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மார்னிங் ஏதோ என்ன மீறி நடந்த விஷயம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொடுத்தது தப்பு தானே சார். நீங்கள் நார்மலாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என் கண் பார்வையில் தான் தப்பாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் அப்படின்னா நான் அதை யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்க கூடாதுல்ல சார். கரெக்டு தான், நான் தப்பு சொல்லலை. மார்னிங் நடந்ததை நான் மார்னிங்கே மறந்துட்டேன். அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் ப்ராஜெக்ட்டும் எனக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். எனக்கு அது கிளாரிஃபை கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சார், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை என்னால் பார்க்காம இருக்க முடியல சார். உங்களை பார்க்கணுன்னு தான் தோணுது. நான் கோவப்பட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொன்னது நியாயம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ கூட நீங்கள் இவ்வளோ பண்ணீங்கன்னு தெரிஞ்சும், நீங்கள் 3rd பர்சன்னு தெரிஞ்சும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் சார் தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வர வேணான்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் என் மனசு எவ்வளோ பாடுபடுது தெரியுமா சார் உங்களை பார்க்கணுன்னு. எனக்கு தெரியும்டி, நான் வர வேணான்னு சொன்ன உடனே உன் மனசு பாடுபடும்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பட் உனக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் தேவை தான். இவ்வளோ நாள் இருந்த டிஸ்டன்ஸை விட இப்போ நான் மெயின்டைன் பண்ணுற டிஸ்டன்ஸ் உன்னை இன்னமே நெருக்கமாக என்கிட்ட கொண்டு வரும். நானும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியில் கிளம்புறேன். ஸோ வர ஈவினிங் ஆகிடும். நீங்கள் ஒர்க் என்னன்னு பார்த்துட்டு கிளம்புங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு. சார், ஆஃபீஸில் இருக்க மாட்டிங்களா? ஆமாம் நந்தினி, வெளியில் தான் கிளம்பிட்டேன். ஸோ போகும்போது தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ஆன்சர் என்னால் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண யாருமே உங்களை சரியாக பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க. உங்கள் கேபின் விட்டு நீங்கள் வெளியே வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட்? அப்படி இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணதுலேருந்துன்னு சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்த அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை வெளியில் தான் பார்த்துட்ருக்கேன். கேபினில் அவ்வளோவா பார்த்ததில்ல. ஏன் சார் அப்படி? ஆன்சர் சொல்லலாம். ஆனால் ஆன்சர் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ எம்டி எப்போ வெளியில் நிற்கிறாரு, எப்போ கேபினில் இருப்பாருன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தானே. நீங்கள் இப்படி கேட்குறதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேனே வச்சுக்கலாம். நான் உங்களை ஒரு கொஷின் கேட்கலாமா? ஷூர் சார். நான் அப்படி வெளியில் வந்து நிற்கும்போது ஃபுல்லாக உங்களை பார்ப்பேன். ஸோ நீங்களும் என்ன ஒர்க் இருந்தாலும் அதை விட்டுட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அதையும் விட்டுட்டு என்னை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஏன் என்ன பார்க்குறீங்க?
சார் அது நீங்கள் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியும். எங்கே பார்க்குறீங்கன்னு நான் பார்த்துட்ருப்பேன். நீங்கள் என்ன தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஏதோ என்கிட்ட சொல்ல வரீங்கன்னு நினச்சி நானும் உங்களை பார்ப்பேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். இதில் என்ன இருக்குது? நீங்கள் பார்ப்பீங்க, அதனால் நான் திரும்ப பார்த்துருப்பேன். நம்ம இவர் ஏன் வெளியில் வந்து நிற்கிறாருன்னு கேட்க போனால் இவர் நம்மளையே லாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தானே பார்த்தாரு, அதனால தானே நம்ம பார்த்தோம். ஆனால் இவர் வேற ஏதோ கேட்கல வராரு. நான் வேற எதுவும் உன்னை கேட்க வரல, புரியுதா? ஆ, நான் உன்னை எதுவும் கேட்க வரல. நார்மலாக தான் எம்டி இப்போலாம் வெளியில் வந்து நிற்கிறாரு. நார்மலாக தான் நந்தினியை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாரு. நந்தினியும் அப்படி தான் நார்மலாக எம்டியை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்படி தானே? அப்படிதான் சார். எம்டி ஏன் அடிக்கடி வெளியில் வராரு அப்படின்னு நந்தினிக்கு ரீசன் தெரியணும் அப்படின்னா நந்தினியை எம்டியை வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்தாங்க அப்படின்றதுக்கும் எம்டிக்கு ரீசன் வேணும். நந்தினி ஏன் எம்டியை பார்த்தாங்கன்றதுக்கு ரீசன் இல்லை அப்படின்னா எம்டி வெளியில் வந்ததுக்கும் ரீசன் இல்லை, எம்டி நந்தினியை பார்த்ததுக்கும் எந்த ரீசனும் இல்லை. நான் நார்மலாக தான் பார்த்தேன். எம்டியும் அதே மாதிரி நார்மலாக தான் வெளியே வந்தார், நார்மலாக தான் நந்தினியை பார்த்தாரு. ஏன் நந்தினி, எம்டி ஒரு வேளை நந்தினி கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சிருப்பாரோ? அட பாவி பயலு, டேய் எப்படிலாம் பேசுறான் பத்தியாடா? சஞ்சய் ப்ரோ செம்மையா பேசுறாருல, எப்படி லாக் பண்ணார் பத்தியா அண்ணிய? ஏன் சஞ்சய் ப்ரோ, இந்த பாவி நின்றுகிட்டு இருந்தது எங்க போயிடுச்சா? போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். யாராவது நோட் பண்றாங்களா இதுக்கும் பாரு ப்ரோ. ஆனா செம்மையா போட்டு வாங்குறாரு ப்ரோ. இல்ல நந்தினி, ஒரு வேளை நந்தினி கண்ணுக்கு எம்டி அழகா தெரிஞ்சாரா என்ன? என்ன ப்ரோ பதில் சொல்லுவாங்க? ஏண்டா காலையில உங்க அண்ணன் பண்ண விஷயத்துக்கு அந்த புள்ள செவிட்ட காட்டி அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த புள்ள பண்ணதுதான் தப்பு, இவன் பண்ணது கரெக்டுன்னு அந்த புள்ளைய நம்ப வச்சு அந்த புள்ள மைண்ட்ல பதிய வச்சு இப்ப வேற மாதிரி ட்ராக்கை ஓட்டிட்டு போறான் பாத்தியா? இதெல்லாம் உங்க அண்ணனால தான்டா முடியும். இல்ல எங்க அண்ணனால தான் முடியும்ல, அதனாலதான் சஞ்சய் ப்ரோ இத்தனை கம்பெனிக்கு அவர் எம்டியா இருக்காரு. இல்லைன்னா முடியுமா? பூ தம்பின்னு வெளில சொல்றாத. சரி சரி, நான் தொடச்சுக்கிறேன், நம்ம அங்க பாப்போம்னா. சார் ஆஃபீஸில் எல்லாரும் நீங்கள் யார்கிட்டையும் பேசவே மாட்டீங்க, வெளியிலே வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் வெளியில் வந்ததுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க. இப்படிலாம் பேச தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொல்றாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி தெரிஞ்சிருக்கலாம். நீ சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்படிலாம் பேசுவேனா பேச மாட்டேனா? அப்படி உனக்கு ஏதாவது தோணுதா? சார் என் கண் பார்வையில் நீங்கள் நார்மலாக பேசுவீங்கன்னு தோணுது. ஆனால் நீங்கள் சைலண்ட்டுன்னு தான் நான் நினச்சேன். நான் கூட தான் நீ சைலண்ட், பேசவே தெரியாது உனக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ப்ராஜெக்ட்லாம் பட்டைய கிளப்புற, எம்டி கிட்ட பேசும்போது ஆக்ரோஷமா பேசுற, மார்னிங் அந்த துளசி செடிக்காக இவ்வளவு பேசினா. சார் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தானே? நான் மார்னிங்கே உனக்கு அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன். அதை நீ என்கிட்ட கொடுத்தது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தானே அப்படி நடந்துச்சு. சரி ரொம்ப யோசிக்காத, நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அந்த டாப்பிக்கை. ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்ட பத்தியா? சொல்லு, உன் கண்ணுக்கு எம்டி அழகா தெரிஞ்சனா? சார் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க, நான் நார்மலாக பார்த்தேன், அவ்வளோதான். இதில் அழகாக இருக்கீங்க அழகா இல்லைன்றதெல்லாம் நான் நோட் பண்ணல. அப்படியா? எதையுமே நோட் பண்ணாம தான் அவ்வளோ நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்தியா? ஸோ அதெல்லாம் விடு. இப்போ ஜஸ்ட் நவ் நான் வந்து உட்காந்துருந்தேன், நீ என்னை வச்சுக்கணும் வாங்காம தானே பார்த்துட்டு இருந்தேன். நானும் ஒன்று அப்படி தானே பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ இவர் என்ன பேசுகிறாரு? நம்மளும் இவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நந்தினி ஒழுங்காக கிளம்பி ஓடி போயிடு, வேறு ஏதாவது வேலை இருக்குன்ட்டு. நான் நீங்கள் என்ன திடீர்னு என் பிளேஸ் வரைக்கும் வந்திருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏய் கடைசியில அந்த புள்ள வாயாலே இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சிருவான் போலையடா. பத்துக்க ப்ரோ, நம்ம படிச்ச ஸ்கூல்ல எங்க அண்ணன் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பாரு போல. தலை எப்படிலாம் விளையாட்டு பத்தியா? ஒரு மாசமா பாவி பின்னாடி சுத்துறேன் ப்ரோ. வாயால சொல்லிட்டேன் ப்ரோ லவ் பண்றேன்னு. திரும்பி அந்த முட்டை கண்ணி ஒரு டைம் ஐ லவ் யூ சொல்ல மாட்டா ப்ரோ. ஆனா எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் நாள் அண்ணின்னு தெரிஞ்சிச்சு, அதுவும் மார்னிங் தான் ப்ரோ தெரிஞ்சிச்சு. ஈவினிங்குள்ள எங்க அண்ணி வாயாலே ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சிருவார் போல, பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சிருவார் போல. அட கடவுளே, இவருக்கு தம்பியா பிறந்து பைத்தியக்காரத்தனமா 6 மாசமா ஒரு புள்ளைய கரெக்ட் பண்ண தெரியாம சுத்திட்டு இருக்கனே ப்ரோ. உங்க குடும்ப வரலாற இருக்கிறதுல உயரமான மலைக்கு அடியில எழுதி வச்சு அண்ணனும் தம்பியும் அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் உக்காந்துக்கோங்க. வரப்போற சந்ததியினர் நீங்க எப்படிலாம் வாழ்ந்தீங்கன்றத படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்பாங்கண்ணா. ஓ இவ்வளோ பேசுறீங்கல்ல, நீங்கள் எதுக்கு என்ன பார்த்தீங்க? அப்புறம் ஆன்சர் சொல்ல நான் ரெடி தான், சொல்லவா? ப்ரோ என்ன ஆன்சர் சொல்லுவாரு தெரியலையே. நானும் ஆடியன்ஸ் தானே, நின்று பார்க்க தான் முடியும். என்ன சொல்றான்னு தெரியலையே. சொல்லுங்க.
அப்புறம் ஒரு எம்டியா இருந்துட்டு இப்படிலாம் பேசுறீங்களே, நான் உங்கள்ட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நார்மலா நான் ஒரு பையன், அதுவும் கல்யாணம் ஆகாத பையன், ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குமோ அதை தான் நான் இப்போ பேசுவேன். ஆனா இதை நீ எம்டியாவும் யோசிக்க கூடாது, என்னடா இவன் இப்படி பேசுறான்னு யோசிக்க கூடாது. ஓகேவா? அப்படி என்ன பேச போறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ உனக்கு ஆன்சர் வேணுமா வேணாமா, நான் ஏன் உன்னை பார்த்தேன்னு? வேணும். அது நான் கேபின்லேருந்து வெளியே வந்ததில்ல, அதெல்லாம் கரெக்டு தான். பட் யாரையும் என் கண்ணு பார்க்கணும்லாம் என்னை வற்புறுத்தினதில்ல. ஆனால் உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ என் கண்ணு திரும்ப திரும்ப அந்த பொண்ணை பாருடான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆ. அப்புறம் டக்குன்னு உன்னை பார்த்தோன்னே இந்த நிலா மாதிரி இருக்கு பார்த்தியா ரவுண்டு ஃபேஸு, அது எனக்கு ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் க்யூட்டா உன் நெத்திக்கு கரெக்டாக வச்சிருக்க பார்த்தியா அந்த ரெட் கலர் போட்டு, அது ஏதோ சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணு நல்லா குண்டு குண்டா 2 கண்ணு பச்சுக்கு பச்சுக்கு நடிச்சுக்குது, அதுவும் என்கிட்ட ஏதோ கதை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் உன் மூக்குக்கு கரெக்டாக எடுக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மூக்குத்தி போட்டிருக்கே, அது கூட என் கண்ணுக்கு ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுது. யார்கிட்டயுமே ஆஃபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் பேசுறது கிடையாது. ஆனால் என்கிட்ட மட்டும் நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற, ஏன் சாப்பிடாம இருக்க, நீ சாப்பிடாம இருந்தால் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அந்த உதடு சொல்லுச்சு பார்த்தியா. அப்போ அந்த உதடு என்கிட்ட வேற எல்லாமோ என்னவோ கதை சொல்லுச்சு தெரியுமா. அப்புறம் உன்னோட இந்த லாங் ஹேர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தமாக என் கண்ணுக்கு நீ அழகாக தெரிஞ்ச, அதனால நான் சைட்டு தான் அடித்தேன். சார், ஸோ வாட் நந்தினி, அழகை ரசிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை அழகை இவங்க மட்டும்தான் ரசிக்கணும், இவங்க ரசிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? என் வயசுக்கு என் கண் பார்வையில் நான் ஒரு பையனா ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடித்தேன். அது ஏன் அந்த பொண்ணு கேட்டால் நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ நீ எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் இந்த அப்படின்னு சொல்கிற பத்தியா, அது கூட க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ சைட் அடிக்கிறது தப்பு கிடையாது, அது என்னோட உரிமை. உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சா நீ சைட் அடிச்சுக்கோ, நான் இது தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லு, உன் கண்ணுக்கு நான் அழகாக தானே தெரிஞ்சேன், அதனால தானே நீயும் என்னை பார்த்த. என்ன மாதிரி வர்ணிச்சு சொல்ல தேவையில்ல, பட் உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சேன்னா தெரியலையான்றதை மட்டும் சொல்லு. அதெல்லாம் தெரியல. நீங்கள் ஏதோ பேசி டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க. நான் ஏதோ ஆன்சர் சொல்ல மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க, எங்கே போகணுன்னு சொன்னீங்கல்ல. ப்ரோ, நான்லாம் சைட் அடிச்சேன்னு சொன்னாலே இந்த பவி கழுவி கழுவி ஊத்துறா ப்ரோ. ஆனா இவன் சைட் அடிச்சதை வர்ணிச்சே சொல்லிட்டானேடா, அதுக்கு அந்த புள்ள ரியாக்ஷனே இல்லாத உட்காந்துருக்கு. யோ சஞ்சய் ப்ரோ, அந்த அளவுக்கு வர்ணிச்சு சொல்லியிருக்காருயா. எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி மெய் மறந்து தான் கேட்கும். அங்க பாரு, ஐ கான்டாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. இது பேர் தான் ஐ கான்டாக்டா? ஆமா, இதெல்லாம் பார்த்தாச்சு கத்துக்கோ. நானாச்சு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் நிக்கிறேன். என் ப்ரோ டாப்ல போய் நிக்கிறாரு, நீ நடுவுலையாச்சும் வர முடியுமான்னு ட்ரை பண்ணு. சைட் அடிச்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு இந்த பொண்ணுங்களுக்குலாம் ஏன் தைரியம் வர மாட்டேதுன்னு தான் தெரியலன்னா. தைரியம்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஆமா, உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை தானே உனக்கு? என்ன உண்மை வேணும் உங்களுக்கு இப்போ? என்ன சைட் அடிச்சியா இல்லையான்ற உண்மை வேணும். சைட்லாம் அடிக்கல, ஏதோ நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அழகாக தான் தெரிஞ்சிங்க, அதனால கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் மீறி ஒன்றும் இல்லை. அதையும் மீறி உள்ளுணர்வு பார்க்க சொல்லுச்சா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. சரி, நான் தேவையோட பேசுறேன். ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால முடிச்சிருவோம் கரெக்டாக டைமிங்கில். ஓகே, ஐ எம் லீவ் இட். அப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாமா? என்ன? ஒன்றும் இல்லை, என்னால் என்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. அதுக்கு ரீசன் நீயா உருவாக்கிட்டு இருக்கேன்னா. உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. உனக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னை பற்றி யாராவது சொன்னால் என்கிட்டே வந்து கேளுன்னு. நீங்கள் சிரிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்லாம் என்ன கேட்காதீங்க திரும்ப, ஆனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உனக்கும் சிரிக்க தெரியாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு சிரிக்க தெரியுமா? ஏன், மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங்ஸ் தானே, சிரிப்பு அழுக ரெண்டுமே. கரெக்டு தான், பட் நந்தினிக்கு சிரிக்க தெரியுமான்னு தெரியலையே. தெரியும். ஓ, அப்போ ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். தானே எப்படி சிரிக்க முடியும்? ஏதாவது நம்மளுக்கா ஏதோ தோணுச்சு அப்படின்னா சிரிப்போம். திடீர்னு சிரிக்க சொன்னா எப்படி சிரிக்கிறது? இல்லையே, யாரோ சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுற மாதிரி தான் தெரியுது. நான் உன்னை சைட் அடிச்சேன்னு சொல்லும்போது கூட உன் உள்ளுணர்வு ஏதோ உன்னை சிரிக்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு சிரிப்பு சிரிப்பாங்களே, அந்த சிரிப்பு. எந்த பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணை சைட் அடிச்சேன்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுக்கு தன்னை மீறி ஒரு சிரிப்பு வரும். அதாவது வெக்கத்தோட வர்ற சிரிப்பு. அப்படி உனக்கு வந்துச்சுதான், அது ரொம்ப நேரமா நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்க. அப்படிலாம் இல்லை. அப்படித்தான். சரி, ஓகே, நீ சிரிக்க வேணாம், நான் கிளம்புறேன். நீ ஒர்க்கை பாரு, நாளைக்கு மீட் பண்ணலான்னு. ப்ரோ, என் ப்ரோ சிரிக்கிறாரு ப்ரோ. இந்த சிரிப்பை எத்தனை வருஷமா மிஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா?
நானும் அதை தாண்டா வியந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன் சிரிக்கிறான்டா. சந்தோஷமா இருக்கட்டும் ப்ரோ. எப்பவும் இந்த சிரிப்பா அவர் ஃபேஸ்ல இருக்கணும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாடும். மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய் நீ என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே.